அடிச்சுவடுகளை அவர் வைத்து போயிருக்கிறார். அதுல பிரதானமான ஒன்று என்னவென்று நீங்க பார்த்தீங்கன்னா ஜெபம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஜெபத்தோடு துவங்கி ஜெபத்தோடு முடிக்கிறார். எந்த ஒரு காரியத்தை அவர் செய்வதற்கு முன்னமே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னமே அவர் இரவெல்லாம் ஜெபிக்கிறார். அதிகாலையில் இருட்டோடு இருட்டா எழுந்து போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். மதியான நேரத்தில் அவர் ஜெபிக்கிறார். சாயங்காலத்தில் ஜெபிக்கிறார். தனிமையில ஜெபிக்கிறார். சீஷர்களோடு ஜெபிக்கிறார். சில நேரத்தில் ரொம்ப அவருக்கு நெருக்கமாக இருக்கிற 3 சீஷர்களை மட்டும் அழைத்து கொண்டு போய் ஜெபிக்கிறார். ஆமென். சித்தத்தை அறிய ஜெபிக்கிறார். சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஜெபிக்கிறார். இயேசுவோடு கூட அந்த ஜெப காரியம் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம இருக்கிறதை சீஷர்கள் பார்த்துதான் கேட்டார்கள், எங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க என்று கேட்கிறார்கள். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையாகவே இருக்க வேண்டும். இயேசுவுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம்